ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம், மாறாதவரே ஸ்தோத்திரம், மகிமையானவரே ஸ்தோத்திரம். அப்பா நீர் ஒருவரே பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் ராஜா. உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே, வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய சில காரியங்களை நாங்கள் தியானிக்க என் தேவன் எங்களோடு கூட நீங்க இடைப்படுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, நீங்க எங்களோடு பேசுங்க, நாங்க கேட்கிறோம். நீங்க எங்களோடு இடைப்படுங்க, நாங்க கேட்கிறோம் ராஜா. உமது கரத்துல எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கடந்த வாரத்துல நம்ம 23வது வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு 24வது வசனம். அதுல சொல்லப்படுகிறது, தியத்திராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது. அருமையானவர்களே, இந்த நாளில கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், ஆண்டவர் சொல்றாரு, சாத்தானுடைய ஆழங்களை அறிந்து கொள்ளாமல் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தை சுமத்த மாட்டேன். அதாவது புதுசா ஒண்ணு நான் சுமத்தல, நான் என்ன உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்னு அதை செய்யுங்க, அவ்வளவுதான். இப்போ இந்த சாத்தானுடைய ஆழத்தை குறிச்சு நம்ம கொஞ்சம் தெளிவடைய வேண்டியது அவசியமா இருக்கிறது. தேவன் நம்மிடத்தில் சொல்லுகிற காரியம் என்னன்னா, அவருடைய சத்தியத்துக்குள்ள நம்ம நடக்க வேண்டும் என்று அழைத்திருக்கிறார். சாத்தானுடைய அந்தகாரத்தின் அந்த இருளின் ஆதிக்கத்திலிருந்து நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டு ஒளியினிடத்துல நம்ம வாழ வேண்டும், ஒளியினிடத்தில் வர வேண்டும் என்பது அவருடைய திட்டம், சித்தம். ஆனா அந்த சாத்தான் என்ன செய்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அவன் கிரியை செய்து அவர்களை இருளிலே வைக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய நோக்கம். இந்த உலகத்துல உபத்திரம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். அந்த உபத்திரம் என்ன உபத்திரம்னா, நாம் தேவனிடத்தில் கடந்து வரக்கூடாதபடிக்கு, அந்த விசுவாசத்திலே கடந்து வரக்கூடாதபடிக்கு சாத்தான் பின்னுக்கு இழுக்கிற உபத்திரம். நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்கள், வியாதிகள், சாபங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கொடுத்து பிசாசு என்ன செய்யறான், நம்ம ஆண்டவர்கிட்ட நெருங்காதபடிக்கு பாத்துக்கிறோம். அதான் போராட்டமே. இப்ப நாம ஆண்டவர்கிட்ட வந்தா நம்ம விடுதலை அடைந்துருவோம்ட்டு அவனுக்கு தெரியும். நம்ம கிட்ட வராதபடிக்கு அவன் என்ன செய்யறான், மேலும் மேல மேல உபத்திரத்தை கொடுத்துனே இருக்கிறான். ஆனா தேவன் சொல்ற, மேல மேல வர 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 நமக்கு இன்னும் நம்ம நெருங்கி ஆண்டவர்கிட்ட செல்லணும். தேவ பிரசன்னம் இருக்கிற இடத்துல, அவரை துதிக்கிற துதி இருக்கிற இடத்துல, கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு. ஆனா நாம என்ன செய்யறோம், அந்த சத்தியத்தை விட்டுடுறோம். கர்த்தருடைய ஆவியானவரை விட்டுட்டு நாம என்ன செய்யறோம், நம்ம இருக்கிற அந்த கவலையிலேயே மூழ்கி கிடக்குறோம். நம்ம இருக்கிற அந்த சூழ்நிலையே பெரிது நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். இப்போ அந்த சாத்தானுடைய ஆழங்களை நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அவன் என்னன்னா அக்கிரமக்காரன். அவன் என்னன்னா சகல வல்லமையோடு, அடையாளத்தோடு, பொய்யான அற்புதத்தோடு இன்னைக்கு பூமியில அவன் தனக்கென்று ஒரு கூட்டத்தை அவன் சேகரித்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு தேவன் என்ன செய்யறாரு, 2 ராஜ்யம் இந்த பூமியில இருக்குது. ஒண்ணு தேவனுடைய ராஜ்யம், இன்னொன்னு சாத்தானுடைய ராஜ்யம். இந்த தேவனுடைய ராஜ்யத்தை நாம ஸ்தாபிக்கும்படிக்குதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆனா சாத்தான் என்ன செய்யறான், அவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க அவன் முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறான். அவன் தனக்கு ஒரு சிங்காசனத்தை இங்க போட்டுக்கிட்டு இருக்கணும், இந்த உலகத்துல தான் ராஜ்யம் செய்யணும், நான் ஆளுகை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யறான், முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறான். அதனாலதான் என்ன செய்யுது, இன்றைக்கு எப்படி கர்த்தருடைய ராஜ்யம் எப்படி செயல்படுகிறதோ அதே போலவே அவனுடைய ராஜ்யமும் செயல்பட ஆரம்பிச்சது. கொஞ்சம் யோசித்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது புரியும். அருமையானவர்களே, இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனையும் ஆண்டவர் என்ன செய்றார், அவருடையவர்களாக மாற்றணும்னு நினைக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக, சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளணும்னு அவர் நினைக்கிறார். என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவர்கள் எத்தனை பேர்கள், அத்தனை பேர்களும் பிள்ளைகளாகும் அதிகாரத்தை நான் தரேன்னு சொல்றாரு. ஆனா சாத்தான் என்ன செய்யறான், அவனுக்கு யாரு தன்னுடைய ஆத்மா ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் சாத்தானுடைய பிள்ளைகளா மாறிறாங்க. அவன் எப்படி இயேசுகிட்ட சேலஞ்ச் பண்ணானோ அதே போல இந்த உலகத்தையும் இந்த உலகத்தின் ஆசாபாசங்களை அவனுக்கு காண்பித்து அவனுக்கு ஆண்டவர் கீழே அனுப்பும் பொழுது நல்லா தெரிஞ்சுக்கணும், சத்தியத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க, தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. இது கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம், நல்ல கவனமா கேட்கணும்.
இந்த உலகமும் இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றும் மேல அதிகாரத்தை பிசாசுக்கு கொடுத்துதான் ஆண்டவர் அமைச்சார். அப்ப அவன் என்ன செய்யறான், இந்த பூமியில அவன் சில அற்புதங்களை, அடையாளங்களை, சில ஆசாபாசங்களையும், சில காரியங்களையும் அவன் கொடுத்து என்ன செய்யறான், ஜனங்களை மயக்கி கொண்டிருக்கிறான். யாரெல்லாம் அவனை வழிபடுகிறார்களோ, யாரெல்லாம் அவன் பின் செல்கிறார்களோ, யாரெல்லாம் அவனுக்கு தன் ஆத்துமாக்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ, அவர்களை அவன் என்ன செய்யறான், இந்த உலகத்தினுடைய காரியத்துல அவர்களை மேன்மைப்படுத்தி வச்சிட்டு இருக்கிறான். ஆனால் அது இந்த உலகம், இந்த உலகத்தின் காரியங்கள், இந்த கூடாரம்ன்றது டென்ட், அது என்னன்னா நிலையானது அல்ல. நம்ம இந்த உலகத்துல பரதேசிகள். வேதம் நமக்கு தெளிவா சொல்றது, நம்மள பரதேசிகள். அப்போ பரதேசிகளாகி இருக்கிற நாம பரலோக ராஜ்யத்துக்கு உரியவர்கள், அதற்கு நம்ம ஆயத்தப்பட்டு போகிறவர்கள். இப்போ பிசாசு என்ன செய்யறோம், இந்த உலகத்துல வாழ்கிற மக்களை இந்த உலகத்தினுடைய காரியங்களில அவர்களை ஈடுபடுத்தி அவர்களை இந்த உலகத்திலேயே நிலையா இருக்க வேண்டும், இருப்பீர்கள் என்ற ஒரு எண்ணத்தை அவர்களுக்குள்ள உண்டாக்கி அவர்களை என்னன்னா மதி மயக்கி கொண்டிருக்கிறான். இந்த உலகத்துல அவர்களை எல்லாம் மதி மயக்கி கொண்டிருக்கிறான். ஆனால்தான் ஜனங்கள் எல்லாருமே எப்படி இருக்கிறாங்களா, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறது. அப்ப பாருங்க, சாத்தான் இருக்கிற இடத்துல இன்னைக்கு ஜனங்கள் குடியிருக்கிறார்கள். அப்ப இன்னைக்கு தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் இந்த பொய்யான அற்புதத்தையும் பொய்யான காரியங்களை விட்டு மெய்யானதை பற்றி கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இது பொய்யான உலகம். ஒரு காரியம் கூட நம்ம அறிந்திருக்கிறோம். நம்ம எல்லாம் பையூரில் இருந்து, அதாவது நம்ம தாயின் கருப்பையிலிருந்து வெளி பொய்யான ஊர், பொய்யூருக்கு வந்திருக்கிறோம். பொய்யூர் இது பொய்யான ஊர். இது எல்லாமே நிஜம் அல்ல. இந்த பொய்யான ஊர்ல நாம என்ன செய்யறோம், மெய்யூரை நோக்கி பிரயாணம் பண்ணிட்டு இருக்கோம். மெய்யான ஊர் எது? இந்த பொய்யான ஊர்ல நாம என்ன செய்யறோம், மெய்யான ஊருக்கு வழி தேடிட்டு இருக்கிறோம். அந்த மெய்யான ஊருக்கு வழி யாரு? இயேசுதான். இயேசுதான் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்னவர். அதனாலதான் ஆண்டவர் சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு நான் அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அவனுடைய தந்திரங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அவனுடைய தந்திரங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் அதை நமக்கு சொல்கிறார். இன்னைக்கு வழிபாடு முறைகள் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்ன வழிபாடு செய்கிறார்களோ, நியாயப்பிரமாணத்தின் வழிபாடுகள் எப்படி இருந்தோ அதே வழிபாடு முறைகள் அவர்களும் பின்பற்றுகிறார். பலி செலுத்துகிறது, நியாயப்பிரமாணத்துல இருந்த அதே பலி செலுத்துகிற வழிபாடுகள் இன்றைக்கு அவர்கள் பின்பற்றிட்டு இருக்கிறாங்க. அதை நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், வழிபாடு செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அவர்களுடைய காரியங்கள், ராஜ்யத்தினுடைய காரியங்கள், அந்த திருத்துவம் பாத்தீங்கன்னா அதுல ரொம்ப பயங்கரம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி, நம்மளுடைய தேவனுடைய திருத்துவம் அப்படி இருக்கிறது என்றால் அவனுடைய திருத்துவம் எப்படி இருக்கிறது? அவனுடைய திருத்துவம் அந்தி கிறிஸ்து, மிருகம், வலு சர்வம், இப்படி அவனுடைய திருத்துவம் இருக்கிறது. அருமையானவர்கள், இப்படியாய் தேவன் என்ன செய்யறாரு, எப்படி எல்லாம் அவர் இந்த பூமியில செயல்படுகிறார். அப்படியே இப்ப நாம் கர்த்தரை துதிப்பதற்காக படைக்கப்பட்டவர்கள். நாம ஆண்டவரை துதிக்கிறோம் சொன்னா அவன் என்ன சொன்னா, அவனுக்கு ஏற்ற ஒரு துதி கூட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறான். எப்படி கிறிஸ்தவர்கள் எப்படி கர்த்தருடைய பிள்ளைகள் ஆராதிக்கிறார்கள் அதே முறையை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். ஸ்லோகன்ஸ் சொல்றாங்க, அவங்க பஜன் போடுறாங்க, அவங்க எல்லாம் எல்லாமே செய்கிறார்கள். அதே போல கர்த்தர் என்ன சொன்னா, அவர் ராஜாதி ராஜா. அவர் வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பார்த்த அப்படின்னா அவன் எனக்கு இந்த பூமியை எனக்கு சிங்காசனம் சொல்லிட்டு அவன் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். இந்த பூமியில அவன் சிங்காசனம் போட விருப்பப்பட்டிருக்கான். தியேத்ரா சபையில அவனுக்கு ஒரு இடம் இருக்குது. அவன் சொல்றான், அந்த இடத்துல நான் சிங்காசனத்தை போட்டு உட்கார்றேன். பெர்கமு சபையில சொல்லும் போது அங்க சிங்காசனம் போட்டு உட்கார்ந்து இருக்கிறான். இப்படி ஒளியின் தூதனுடைய வேஷத்தை போட்டு அவன் அலைகிறத பாக்குறோம். எப்படி கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய சீஷர்கள் எப்படி இருக்கிறார்களோ அவனுக்கு சீஷர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவனுக்கு ஊழி செய்யறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப கடைசி காலத்துல பாத்தீங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் ஊழியம் செய்யறாங்கன்னா அதே போல அவனுக்கு ஊழியம் செய்யறதுக்கு ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கு. அவனுக்கு ஊழியம் செய்யறதுக்கு கூட்டம் கிளம்பி இருக்குது. இன்னைக்கு உபதேசங்கள் எப்படி கர்த்தருடைய காரியங்களை நம்ம உபதேசிக்கிறோமோ அதே போல அவன் உபதேசங்களை அவன் செலுத்தி கொண்டு இருக்கிறான்.
அப்போ சாத்தானுடைய தந்திரங்களை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. இன்னைக்கு பிரச்சனைகளையும் கவலைகளையும் கொண்டு வந்து அவன் விதைக்கிறான், கலைகளை விதைக்கிறான். நல்ல விதைகள் ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு விதைக்கப்படும் பொழுது, ராஜ்யத்துக்குரிய வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு விதைக்கும் பொழுது அவன் கலைகளை விதைக்கிறான், கலைகளை விதைத்துக் கொண்டிருக்கிறான், கள்ள உபதேசங்களை விதைக்கிறான். நீ இப்படி போன அது குறுக்கு வழிகளை பண்றான். இப்ப பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா மெழுகு போட்டா, மெழுகுவத்தி ஏத்திட்டா, அதாவது கிறிஸ்துவத்திலேயே சில முரண்பாடுகளை கொண்டு வந்து அவர்களை அந்த வழியில மாய்மாலத்துக்குள்ள கொண்டு போறத பாக்குறோம். கலைகள், கள்ள உபதேசங்கள். நீ ஒண்ணு இல்ல, நீ வந்து ஒரு 10 மாசம் நீ தொடர்ந்து போயிட்டு மெழுகுவத்தி ஏத்திட்டு வா, சரியா போயிடுவோம் காரியம். இல்ல ஒரு தேர் தூக்கு, ஒரு தடவை தேர் தூக்கிட்டு அங்க போயிட்டு தேருக்கு மேல மெழுகு போடு, உப்பு போடு, எது அதெல்லாம் பைபிள் எங்கன்னா சொல்லியிருக்குதா? இல்ல. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மாய்மாலம், பிசாசனுடைய உபதேசங்கள், கள்ள உபதேசம், கலைகளை விதைக்கிறான். நல்ல விதைகள் இருக்கு, நல்ல விதைகள். ஆண்டவர் சொல்றார், விசுவாசத்தோடு ஜெபி, உன் விசுவாசம் உன்னை சுகப்படுத்தும். நீ வேதத்தை வாசி, வேதத்தின் மகத்துவங்களை காணும்படி ஆண்டவர் கண்களை திறக்கிறார். அப்ப அந்த வேதத்தினுடைய மகத்துவங்களை விட்டுட்டு பண்ணு. அதை விட்டுட்டு என்ன செய்றாங்க? அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி, இன்னும் என்னென்னலாம் இருக்குதோ அதெல்லாம் தேடி நோடுறது. சாத்தானுடைய ஆழங்கள். இன்னைக்கு சாலமோன் ராஜா பாத்தீங்கன்னா, அவன் தேவனை தரிசித்தவன், தேவனிடத்திலிருந்து நேரடியான மகிமையெல்லாம் பெற்றவன். ஆனால் அவன் இப்படிப்பட்ட ஒரு சாத்தானுடைய ஆழங்களுக்குள் போயிட்டான். அவன் ஆத்மாவை பிசாசுக்கு ஒப்பு கொடுத்தான். அவன் எழுதுனதுதான் இந்த மாதிரியான ஜோதிடவியல், அப்புறமா அந்த நம்பர், நியூமராலஜி, இதெல்லாம் வந்து எண் கணித முறைகள், இதெல்லாமே பாத்தீங்கன்னா அவனுடைய ஞானத்தில் வந்ததுதான். ஆனால் அவை எல்லாவற்றையும் பிசாசு என்ன கையாண்டு அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தான். எண்கள் முக்கியம்தான், எண்கள் முக்கியம். ஆண்டவர் எண்களை முக்கியத்துவப்படுத்துறார். 7 என்ற எண்ணை ஆண்டவர் அதிகமா முக்கியத்துவம் படுத்துவார். வெளிப்படுத்துற விஷயத்துல 7 என்ற எண்ணை அதிகமா முக்கியத்துவப்படுத்துவார். புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவன் என்று 666 குறித்து எண்ணை குறித்து பேசுவார். எண்கள்லாம் முக்கியம்தான். ஆனால் தேவன் அதற்கு நீங்கள் அடிக்ட் ஆகுறத ஆண்டவர் விரும்புறதில்லை. தேவனை விட்டு விட்டு அந்த எண் கணிதத்திலையும் அந்த ஜோதிடத்திலையும் நட்சத்திரங்களுடைய போக்கிலையும் நம்ம போகிறது தேவன் விரும்பவில்லை. ஆனா நட்சத்திரங்களை, வான சாஸ்திரத்தை எல்லாவற்றையும் அவர் வந்து என்ன உருவாக்கியவர் அவர்தான். சாஸ்திரங்கள் எல்லாவற்றையும் அவர், அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்தின் இயக்கத்தை எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு அதை எல்லாவற்றையும் சாத்தான் தனக்கு சாதகமாக்கிடுமா, அதை ஆண்டவர் சொல்ற, அதை எல்லாவற்றையும் அவர் ஒழித்து விட்டார். அது அருவருப்பா மாறிவிட்டது. அவன் தனக்கு சொந்தமாக்கி கொண்டதால் அதை அருவருப்பா அவர் ஒதுக்கி விட்டார். தேவனுக்கு மட்டும் முதலிடம் கொடுக்கும்படிக்கு தேவன் அவர் விரும்புகிறதை நம்ம பாக்குறோம். இன்னைக்கு கலைகளை விதைத்து கொண்டிருக்கிறான், கலைகளை விதைத்து கொண்டிருக்கான். இதெல்லாம் நீ யூஸ் பண்ணு, இதெல்லாம் பண்ணு அப்படின்ட்டு. அருமையானவர்களே, இன்னைக்கு நம்ம வந்து ஆண்டருடைய ஆழங்களுக்குள் போகணும். இன்னைக்கு சாத்தானுடைய ஆழங்கள் நிறைய இருக்கு, சாத்தானுடைய வழிமுறைகள் நிறைய இருக்கு. அந்த வழிமுறைகளை நம்ம பின்பற்றாதபடிக்கு நம் தேவனுடைய ஆழங்களை கற்றுக்கொள்ளணும். தேவனை அறிகிற அறிவுக்குள்ளாக, கர்த்தரை அறிகிற அறிவுக்குள்ளாக, சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள்ளாக நம்ம கடந்து செல்ல வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறார். இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா தங்கள் ஆத்துமாக்களை சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்து அவனோடு தொடர்பு வச்சுக்கிட்டு அவனுடைய வல்லமை பெற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். எப்படி தேவனிடத்தில் ஒரு மனுஷன் தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவனுடைய வரங்களையும் கிருபைகளையும் ஒரு மனுஷன் பெற்றுக் கொள்கிறானோ, அதே போல சாத்தான் இடத்தில் ஒரு மனுஷன் ஒப்பு கொடுக்கும் போது சாத்தான் இடத்திலிருந்து அந்த இருளினுடைய ஆவி, மந்திரவாதிகள்லாம் செய்யற காரியம் அது. மந்திரவாதிகள்லாம் ராத்திரி நேரத்துல, அமாவாசை நேரத்துல அந்த இதுல எல்லாம் கல்ற மேடுகள்ல கல்றையில உட்கார்ந்துகிட்டு அந்த பிணங்கள் மேல பிணங்களை வச்சுக்கிட்டு அந்த மண்ட ஓட்டுல அவர்கள் செய்கிற யாகங்கள், அந்த பலிகள், அந்த ஸ்லோகன்கள் எல்லாமே வந்து சாத்தானுக்கு செய்கிற ஒரு மந்திர காரியங்களா இருக்கிறது. இப்படிப்பட்ட அந்த மந்திரவாதிகள் எல்லாம் அந்த சாத்தானுடைய ஆழத்தின்படி போகிறவர்கள், சாத்தானை பின்பற்றுகிறவர்கள். அவர்களோடு அந்த பிசாசு வந்து ஐக்கியமாகி விடுகிறது. பிசாசுகளை தன் கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அவர்கள் கிரியை செய்கிறத பாக்குறோம். இன்னைக்கு ஏவல் மந்திரங்கள், அதே போல பில்லி சூனியங்கள், இது எல்லாமே பாத்தீங்கன்னா மந்திரவாதிகள் சில குட்டி சைத்தான்களை, குட்டி பிசாசுகளை தன் கையில வச்சுக்கிட்டு அவர்கள் செய்கிற ஒரு காரியம்.
நல்லா தெரிஞ்சுங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவை எல்லாவற்றை விட பெரியவர். எல்லாவற்றை விட பெரியவர். இயேசு என்ற நாமத்துக்கு எல்லா ஆவிகளும் அடங்கும். எல்லா ஆவிகளும் அடங்கும். எல்லா விதமான சாத்தானுடைய கிரியைகளும் அடங்கும். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம பற்றி கொள்ள வேண்டும். அவருடைய ஆழங்களுக்குள் நீங்கள் போக 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 இவை எல்லாவற்றையும் ஜெயிக்கிறதுக்கான வல்லமையை தேவன் கொடுக்கிறார். ஆனா இன்னைக்கு அநேக மந்திரவாதிகள்லாம் பாத்தீங்கன்னா விழுந்து போன அந்த ஆவிகளோடு, தேவதைகளோடு, அசுத்த ஆவிகளோடு, மரித்தவர்களோடு தொடர்பு கொண்டு மந்திரம் தந்திரம் எல்லாத்தையும் அவர்கள் செய்கிறதா நம்ம பாக்குறோம். இந்த குரலி வித்தைகள் பாக்குறோம். இங்கேயும் அங்கேயும் என்ன செய்யறாங்க, போயிட்டு வந்துட்டு இருக்கிறத கூடு விட்டு கூடு பாயிருது, அதெல்லாம் பண்றத பாக்குறோம். இயேசுவினுடைய போதனை அப்படிப்பட்ட போதனை தான். இயேசுவினுடைய போதனை அப்படிப்பட்டது. கூடு விட்டு கூடு பாயிற போதனை, நிர்விசாரத்தின் போதனை, இது எல்லாத்தையுமே ஆண்டவர் என்ன செய்யறாரு, மாற்ற வேண்டும். அது எல்லாத்தையும் நீங்க மாற்றணும், ஆண்டவரை நீங்கள் தேடணும்னு சொல்லிதான் ஆண்டவர் நம்மிடத்துல கேட்கிறார். அருமையானவர்களை, இன்றைக்கு நாம் தேவனுடைய ஆழங்களுக்குள்ளாய் கடந்து போக வேண்டும். உலகத்தோடு ஒத்து போகிறவர்கள் சாத்தானுடைய ஆழங்களுக்குள்ள போகிறார்கள். உலகத்தை அதிகமாய் நேசிக்கிறவர்கள் சாத்தானுடைய ஆழத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கிறாங்க. உலகம் ஆண்டருடைய பிள்ளைகளை பகைக்கும். உலகம் ஆண்டருடைய பிள்ளைகளை பகைக்கும். நல்ல ஞாபகம். உலகத்துக்கு ஒத்த வேஷம் சாத்தானுடைய ஆழத்தோடு போகிற காரியம். அதனால நாம சற்றே நம்ம கவனமா இருக்க வேண்டும். இயேசு சொல்றார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்கள் உலகத்தார் அல்ல. இயேசு சிலுவையில அறைந்து கொன்ற உலகம் இயேசுவை இந்த உலகத்திலிருந்து பிரிச்சு எடுத்து அவரை இந்த உலகத்திலிருந்து அனுப்பிடுச்சு. அதே போலதான் இன்னைக்கு நம்ம கூட என்னன்னா, இந்த உலகத்திலிருந்து ஆண்டவரோடு கூட பரலோகத்துக்கு போகிறவர்களா இருக்கிறோம். பிலிப்பியர்ல சொல்லும் போது ஆண்டு சொல்ல, உங்களுடைய வீடு பரலோகத்துல இருக்குது, உங்களுடைய குடியிருப்பு பரலோகத்துல இருக்கு. பேதுரு சொல்றார், நீங்கள் பரதேசிகள், நீங்கள் பரதேசிகள். இந்த உலகம் உங்களுக்கு சதம் அல்ல, இந்த உலகம் உங்களுக்கு நிரந்தரம் அல்ல. ஆனா நாம என்ன நினைக்கிறோம், இந்த உலகம் தான் நமக்கு நிரந்தரம், இந்த உலகம் தான் நமக்கு சதம், இந்த உலகம் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னாவே அந்த நினைப்பு தான் அது சாத்தானுடைய எண்ணங்களாய் மாறும். இந்த உலகத்தை நீங்கள் பற்றி கொள்ளும் பொழுது, இந்த உலகத்தையே நீங்க யோசிச்சீங்கன்னா அது நம்மள அந்த சாத்தானுடைய ஆழங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா இழுத்துட்டு போகும். உலகத்துக்கு ஒத்த வேஷத்துல, உலகத்தினுடைய காரியங்களுக்குள்ள. ஆனால் நம்ம இந்த உலகம் நமக்கு சதம், இந்த உலகம் நமக்கு டெம்பரவரி, வாடகை வீடு. இங்க இருந்துகிட்டு நம்ம ஆண்டர்கிட்ட போறதுக்காக ஆண்டர் கொடுத்த ஒரு டைமிங், அது கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள நம்ம இங்க இருந்து நம்ம வெளியில போயிடணும். ஆண்டர் எப்ப கூப்பிடாரோ உடனே போகணும். அதுக்கு ரெடி ஆகுறதுக்கான ஒரு இடம், ரெடி ஆகுறதுக்கான ஒரு தருணம் தான் இந்த உலகத்துல ஆண்டர் நமக்கு வச்சிருக்கிறார். அத நம்ம ஒழுங்கா இதை புரிஞ்சு கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது. ஆனா இது தெரியாம நிறைய பேர் என்ன செய்றாங்க, இயேசுவினுடைய உபதேசத்தை, அருமையான உபதேசம், இந்த கள்ள உபதேசங்கள் அருமையான உபதேசம், இந்த உலகத்துல நிரந்தரமா இருக்கிறது தான் அருமையான உபதேசம். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா சத்தியத்தை சொன்ன பிடிக்காது. நிறைய பேருக்கு நீங்க நிறைய நாள் சந்தோஷமா இருப்பீர்கள், நீங்கள் இந்த உலகத்துல நல்ல செழிப்பா இருப்பீர்கள், நீங்க கண்டிப்பா ஆண்டவர் உங்களை அப்படியே அபரிவிதமாய் 100க்கு 100 ஆசீர்வதிப்பார், இப்படி எல்லாம் யாராவது சொல்லினே இருந்தாங்கன்னா அவங்களதான் ரொம்ப பிடிக்கும். அந்த உபதேசம் தான் நிறைய பேருக்கு பிடிக்கும். உண்மைதான், நிறைய பேருக்கு உண்மையை சொன்னா பிடிக்காது. பாருங்களேன், உண்மையான சத்தியம் பிடிக்காது. இயேசுவின் உபதேசம்னா நிறைய பேருக்கு பிடிக்கும். நிறைய ஆசீர்வாதம், 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 சுகம், பலன், ஜீவன், இதெல்லாம் இந்த உலகத்துல நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். 100க்கு 100 ஆசீர்வாதம், நிரந்தரமான ஒரு சுகத்தை பெற்றுக்கொள், நிரந்தரமான காரியம், இதெல்லாம் சொல்ல 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 அப்படியே ஆஹா, நம்ம மனசுக்கு ஏற்ற உபதேசம், மனசுக்கு ஏற்ற ஒரு செய்தி. ஆனால் அருமையானவர்களே, அது அல்ல, அது அல்ல. இந்த உலகம் சாத்தானுடைய அண்டர்ல இருக்கிறது, புரிஞ்சுக்குங்க. இந்த உலகம் பிசாசுடைய கண்ட்ரோல்ல ஆண்டர் வச்சிருக்கிறார். நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெயம் எடுக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கிறார். முற்றும் ஜெயம் கொண்டவரை பற்றி கொண்டு நீங்கள் ஒவ்வொரு நாளும் சாத்தானுடைய ஆழங்கள் இருந்து மீண்டு வர வேண்டும். குழிக்குள்ள இருந்து நம்ம ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கயிறை பிடிச்சிக்கிட்டு ஏறி வரும். அன்பின் கயிறுகளால் ஆண்டவர் நம்ம இழுத்தார். தங்கச்சி நேற்று பிரசங்கம் பண்ணுவோம் சொன்ன, அன்பின் கயிறுகளால் ஆண்டவர் நம்ம மீட்டெடுத்தார். அந்த வலை போட்டு நம்மளை இழுத்திருக்கிறார். அதை புடிச்சுக்கின்னு, அந்த கயிறை புடிச்சுக்கினே ஏறி வரணும். ஆதாளத்தினுடைய ஆழமான அந்த குழிக்குள்ள விழுந்திருக்கிறோம் நம்ம.
இந்த பூமி இருளுக்குள்ள இருளுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இருள்ல இருந்து ஆண்டவர் நம்ம என்ன செய்யறாரு, மீட்டெடுக்கும்படிக்கு வந்திருக்கிறாரு. அந்த காலத்துல இருந்து நம்ம மீட்டெடுக்கும்படிக்கு வந்திருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மேல போனோம். அந்த சாத்தானின் ஆழத்திலிருந்து நம்ம மீட்டெடுக்கப்பட்டோம். அதான் சொல்ற, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமல் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு, நீ அந்த ஆழத்துக்குள்ள போகாத, உலகத்தோடு ஒத்த வேஷம் போடாது. உலகம் உனக்கு சதம் அல்ல. இந்த உலகமே என்னன்னா, நான் ஒரு மெசேஜ் கொடுத்திருப்பேன். உலகம் என்பது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அது மெட்டீரியல் வேர்ல்டு, அதாவது பொருட்களால் நிறைந்ததுதான் உலகம். அந்த பொருட்களுடைய இதுதான் காஸ்மோஸ்பியர். காஸ்மோஸ்ன்றது காஸ்மோ அப்படின்ற அந்த இது பிசாசு பேர் அது பிசாசு அதுக்கு தலைவனா இருக்கிறான். அப்ப இந்த உலகத்துக்கு அதிபதி, பொருட்களினுடைய அதிபதி என்ன செய்யறான், அவன் இதை ஆளுகை செய்து இதன் மேல் மக்களுக்கு ஈர்ப்பு உண்டாக்கி கொண்டிருக்கிறான். அப்ப அந்த சாத்தானுடைய ஆழத்தை புரிஞ்சு கொள்ள வேண்டும். நம்முடைய ஈர்ப்பு இந்த உலகத்தின் பக்கம் இருந்துச்சு, அவங்க கண்ணு, அதான் பெர்க்மன்ஸ் அழகாப்பட, பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சே அவன் அபிஷேகம். அப்போ இன்னைக்கு பொருட்கள் மேல, ஆட்கள் மேல, இந்த உலகத்தின் மேல உங்களுடைய கண்கள் இருந்தது என்றால் போச்சு, உங்கள் அபிஷேகம் போச்சு. அபிஷேகம் போச்சு என்றால் ஆண்டவர் துக்கப்பட்டு ஆவியான போயிட்டாருன்னா, மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையை பெற்ற பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதீர்கள் என்று ஆண்டவர் சொல்றார். அப்ப தேவனை துக்கப்படுத்தாதபடிக்கு நம்ம ஜாக்கிரதை. அப்போ பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நமக்கோ 1 கொரிந்தியர் 2:10 நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தி, அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். மாம்சத்துக்குரியவன் மாம்சத்துக்குரிய காரியங்களை பின்பற்றுறான், ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை பின்பற்றுகிறான். தேவனுடைய ஆவியானவர் ஒரு மனுஷனை இயக்குகிறார் என்றால், தேவனுடைய ஆவியானவர் உங்களை சரியான பாதையிலே கொண்டு செல்வார். தேவனுடைய ஆழங்களை அறியும்படிக்கு செய்வார். அந்த ஆழங்கள் உங்களை நித்திய ஜீவனுக்குள்ளாய் கொண்டு செல்லும். அது பரலோக ராஜ்யத்துக்குள்ளாய் செல்லும். அதனால 2 ஆழங்கள் உண்டு. கர்த்தருடைய ஆழங்களும் உண்டு, சாத்தானுடைய ஆழங்களும் உண்டு. கூட இன்னொன்னு மனுஷனுடைய ஆழங்களும் இருக்கு. இன்னைக்கு மனுஷனுக்குள்ள கூட ஒரு ஆழம் இருக்குது. வெளியில சிரிச்சுக்கிட்டா இருப்பாங்க, ஆனா உள்ள மகா ஆழமானது. சில பேர்கிட்ட எவ்வளவுதான் பழகினா கூட பாத்தீங்கன்னா அவங்க உள் மனசுல இருக்கிறத புரிஞ்சிக்க முடியாது. வெளி தோற்றம் நல்லாதான் இருக்கும், ஆனா உள் தோற்றத்துல உள்ளத்துல என்ன இருக்குதுன்னு தெரியாது. அன்பாக தான் பழகுவாங்க, ஆனா உள்ள நயவஞ்சகம் இருக்கும். சாத்தான் அப்படிப்பட்டவன் தான். இன்னைக்கு சாத்தானுடைய ஆழங்கள் பயங்கரமானவைகள். அவன் மேல மினுக்கா இருக்கிறான், உள்ள அவ்வளவு வஞ்சகம். ஒளியின் வேஷம், ஒளியின் தூதனுடைய வேஷம். இயேசு கிறிஸ்துவை போலவே நல்லது செய்யற மாதிரியே வருவான். உங்களுக்கு விடுதலை கொடுக்கற மாதிரி, உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்க ஒண்ணு இல்ல. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் என்ன சொல்றாங்க, லோன் எடுத்துங்கன்னு. அதே போல ஒரு பொருட்கள் வாங்கணும்னா உங்களுக்கு டியூ ரொம்ப குறைவான டியூல, குறைவான காசுல உங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட்ல உங்களுக்கு பொருட்களை கொடுக்கறோம்வாங்க. என்னன்னா அவன் பேசும்போது அப்படியே நைஸா பேசி அவன் நம்மள கடன்காரர்களா மாற்றி விட்டுறான். பொருட்களை வாங்குறதுல, அதே போல கடன் வாங்குறதுல, இப்படி இப்போ எல்லாத்துலயும் நைஸா பேசி கடனாளிகளா மாற்றி விட்டுட்டு கடைசியில நம்ம மனவேதனை படுகிறதை பார்த்து ரசிக்கிறது தான் சாத்தானுடைய சுவாபம். ஆனால் இந்த உலகத்தினுடைய காரியங்கள், இந்த உலகத்தினுடைய விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வஞ்சகம். மேல பார்த்தா மினுக்கு, மேல பார்த்தா ரொம்ப இதா இருக்கும். ஆனா சத்தியம் வெட்டு 1 துண்டு 2 தான் இருக்கும். எபிரேயர் 4:12 அது இருபுறம் கருக்குள்ள பட்டயம். அது நம்மை திருத்தும், வெட்டும், தேவையில்லாத கட் பண்ணி போட சொல்லும். ஆண்டவர் நமக்கு அப்படிதான் சொல்லி கொடுக்கிறார். பாருங்க, வேதத்தில் பார்க்கும் பொழுது இந்த இடத்துல நம்ம சாத்தான் எப்படி தந்திரமா இருக்கிறானோ அந்த தந்திரங்களை புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும், நம்ம ஒவ்வொருத்தரும் கவனமா நடக்கணும்னு ஆண்டவர் சொல்றார். தேவனுடைய பிள்ளைகள் சாத்தானுடைய தந்திரத்தை புரிஞ்சுக்கிட்டு எச்சரிக்கை இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சொல்லும் பொழுது அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே அப்படின்றார். இன்றைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் ஆண்டவருடைய சமூகத்துல ஒவ்வொரு நாள் துதித்து அந்த சத்துருவ ஜெயம் எடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் சொல்றது, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள்.
இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளோடு நமக்கு போராட்டம் இருக்குன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதே போல யூதாஸ் காரியத்தை பாத்தீங்கன்னா அவனுக்குள்ள சாத்தான் புகுந்தான் என்று நம்ம பாக்குறோம். பேதுரு பார்க்கும்பொழுது பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தார் என்று பாக்குறோம். இதெல்லாம் காரணம் என்ன? சாத்தான் எப்ப வேணாலும் யார வேணாலும் விழத்தாட்டுவான் என்பதுல ஒரு கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால பிசாசு ஆதி முதல் பாவம் செய்கிறவன், அவன் பாவம் செய்ய தூண்டுகிறவன். ஏசபேலுடைய இருதயத்துல புகுந்து பாவமான காரியங்களையும் பாவம் இல்ல இதை செய்யி அதை செய்யின்னு சொல்லிட்டு தூண்டி விட்டவன். அதே போலதான் இன்றைக்கு இந்த உலகத்துல ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவன் அப்படிதான் செஞ்சுட்டு இருக்கான். சபையிலயும் அதே மாதிரிதான் செஞ்சுட்டு இருக்கான். சபையிலயும் அதே போலதான் செஞ்சுட்டு இருக்கான். இன்னைக்கு நமக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய சத்துரு யாருன்னா சாத்தான் தான் சத்துரு. அந்த சாத்தான் புகுந்த மனுஷர்கள் சத்துரு. அப்போ துதிக்கு பாத்திராகிய கர்த்தரை நாம் கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருகளுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன் சொல்றோம். அப்போ நம்ம ஆண்டவரை நெருங்கி ஆண்டவரை ஆராதிக்க 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 பிசாசான விலகுவான். துதி இருக்கிற இடத்துல தேவ ஆவியானவர் வருவார். பிரசன்னம் வரும். பிரசன்னம் வருகிற இடத்துல பிசாசுக்கு இடம் இல்லை. அப்போ என்னிலும் பலவான்களா இருந்து என் பலத்த சத்துருக்கு என்னை பகைகிறவர்கள் என்னை விடுவித்தார் என்று சங்கீதக்காரன் சொல்றான். அப்போ ஆண்டவரை துதிப்பதினாலே எனக்கு விடுதலை கிடைக்கிறது. பிசாசின் இடத்துல இருந்து விடுதலை கிடைக்கிறது. பிசாசனுடைய தந்திரங்கள்ல இருந்து விடுதலை கிடைக்கிறது. பிசாசனுடைய சூழ்ச்சியிலிருந்து விடுதலை கிடைக்கிறது என்று பாக்குறோம். சங்கீதக்காரன் பாருங்க 23:5 ரொம்ப அழகான வசனம். என் சத்துருகளுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் சத்துரு பகைஞர்கள் மட்டுமல்ல, பிசாசு தான் முதல் சத்துரு. பிசாசனுடைய ஆவி உள்ளவன் தான் மனுஷன். அவனுக்குள்ள அந்த ஆழங்கள் போகும்பொழுது அவன் சத்துருவா மாறுகிறான். அப்ப அவர்களுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துற. என்ன பந்தி? கர்த்தருடைய வார்த்தை என்ற பந்தி. ஆண்டவர் வாசல் நின்று கதவை தட்டுகிறார். எவன் ஒருவர் என் சத்தத்தை கேட்டு கதவை திறக்கிறான் அவனுக்குள்ளே நான் போஷணம் பண்ணுவேன். எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துறார். என்னோடு உறவாட விரும்புகிறார். என்னோடு சத்தியத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். அந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளும்படி நம்ம அழைக்கிறார். அப்படி அழைக்கும் பொழுது அவர் சொல்றாரு, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம். சத்தியம் நமக்குள் வர 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 எண்ணெயின் அபிஷேகம் நமக்குள்ள வர ஆரம்பிக்கிறது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆவியினுடைய பிரசன்னத்தினாலே நிரம்பி வழிகிறது. என் பாத்திரம் நிரம்பி வழுவது நானும் தேவனுடைய பிரசன்ஸால நிரம்புகிற அதே நேரத்தில் மற்றவர்களை நிரப்புகிறவர்களா மாறுற. அப்போ தேவன் நமக்கு சொல்லி கொடுக்கிறார் பாருங்க, சத்துருகளுக்கு முன்பாக. அப்ப நான் விருந்து சாப்பிடும் பொழுதுதான் என் தலை எண்ணெயால் நிரம்புகிறது, எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறது. அப்போ தேவனுடைய சத்தியத்தை நாம் அறிய 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 சத்தியத்துக்கு கீழ்ப்படிய நாம் அபிஷேகிக்கப்படுகிறோம். அப்போஸ்தலர் பணியில சொல்லும் பொழுது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிக்கு தந்தரில் பரிசுத்த ஆவியானவர் சாட்சி என்று சொல்லுகிறார். இப்போ இன்னைக்கு நம்ம சத்துருவினுடைய கையில நம்ம ஒப்பு கொடுக்காம இருக்கணும், விசாலத்துல இருக்கணும்னு சொன்னா நம்ம சத்தியத்துக்கு நம்ம அதிகமாய் செவி கொடுக்க வேண்டும். சத்தியத்தை அறிவுகிற சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கும். இந்த உலகத்தின் பிடியிலிருந்து விடுதலையாக்கும். எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்கும். நான் அடிக்கடி சொல்ற ஒரு காரியம் உண்டு. தண்ணி இருக்கு, தண்ணியில தாமரை இலை இருக்கு. அந்த தாமரை இலை தண்ணியில தான் இருக்கு, ஆனா அது அழுகல. காரணம் என்ன? அது மேல அந்த எண்ணெய் பசை இருக்கிறது, கியூட்டிகள் இருக்கிறது. அந்த எண்ணெய் பசை இருக்கிறதுனால அந்த இலையானது அழுகாம பாதுகாக்கப்படுகிறது. அதே போலதான் இன்றைக்கு உலகத்தினுடைய காரியங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற போராட்டங்கள், சாத்தானுடைய சூழ்ச்சிகள், வஞ்சகங்கள், தந்திரங்கள் எல்லாவற்றும் மத்தியில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய அபிஷேகம், எண்ணெய் அபிஷேகம் நமக்குள் இருக்கும் பொழுது, தேவனுடைய வல்லமை நம்மேல் இருக்கும் பொழுது நாம் பாதுகாக்கப்படுகிறோம். அருமையானவர்களே, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டாம். அந்த அபிஷேகத்தை நீங்கள் குறையாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க. அந்த அபிஷேகம் நம்ம குறையாதபடி காத்துக்கணும். அதுக்கு முதல் வழி என்னன்னா, ஆண்டோடைய வசனத்துக்குள்ள அதிகமாய் நீங்கள் பலப்பட வேண்டும். சத்தியம் உங்களுக்குள் வர 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 வரதான் உங்களுக்குள்ள அந்த அபிஷேகம் நிறைய வரும். ஆனால்தான் தேவன் சொல்றாரு, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருகளை கைக்கும், என்னை துன்பப்படுத்துதல் கைக்கும் என்னை தப்புவியும். ஆண்டர்கிட்ட தான் நம்முடைய காலங்கள்லாம் இருக்கு. இது எல்லாவற்றிலிருந்து தப்பு வைக்கிற நம்முடைய ஆண்டவர். அந்த ஆண்டவரிடத்துல நம்ம சரணடைய வேண்டும். அப்படி சரணடையும் பொழுதுதான் தேவன் நம்மை பாதுகாக்கிறவரா இருக்கிறார்.
பாருங்க, கர்த்தாவே உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள், சகல அக்கிரமக்காரரும் சிதறுண்டு போவார்கள். இன்னைக்கு கர்த்தருடைய சத்துருக்கள் தான் பிசாசனுடைய காரியமா இருக்கிறது. கர்த்தருடைய சத்துருக்கள். பிசாசு யாரு? ஆண்டவருக்கு சத்துருவா இருக்கிறவன். ஆண்டவருக்கு சத்துருவா இருக்கிறவன் இன்னைக்கு ஆண்டரை பற்றி கொள்ளுகிற பிள்ளைகளாகி நமக்கு சத்துருவா இருக்கிறான். ஆக இந்த நாள்ல இன்னைக்கு நித்திரை பண்ணும் பொழுது எப்படி கலைகளை விதைக்க வர்றானோ அதே போல இன்னைக்கு கொஞ்சம் ஏமாந்தா போதும், சாத்தான் ஒவ்வொரு மனுஷனும் வஞ்சிக்கிறவனா இருக்கிறான். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவர்களை கொள்ளையிட ஆரம்பிக்கிறான். அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் ஜாக்கிரதையா இருக்கணும், விழிப்பா இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றார், இதோ சர்வங்களையும் தேள்களையும் மிதிக்கும் சத்துருவினுடைய சகல வல்லையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், அதிகாரம் கொடுக்கிறேன். நம்ம தேவன் என்ன செய்யற? அதிகாரம் கொடுத்து வழி நடத்துறேன். பிசாசை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். அதனால ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வல்லமையில நம்ம பலப்பட நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். பாருங்க, சாத்தானுடைய ஆழங்கள் என்பது இயேசுபேல் தீர்க்கதரிசி தன்னுடைய போதனைகளினால அவள் என்ன செய்யறா? தீய காரியங்களை ஜனங்களுக்குள்ள கொண்டு போகிற ஒரு விஷயமா இருக்கிறது. சாத்தானுடைய ரகசியங்களை ஒருவன் கற்றுக்கொள்ள முயற்சிக்கும் பொழுது நம்ம எப்படி இந்த உலகத்தில் முன்னேறலாம்? அப்போ அப்படி நினைக்கும் போது என்னன்னா, பல பல யோசனைகள் அவன் கொடுப்பான். லஞ்சம் வாங்குறதுக்கு, அதே போல திருட்டுத்தனம் பண்றதுக்கு, பொய் பேசுறதுக்கு, இது மாதிரி பல விதமான தீய சுவாபங்களை அந்த பிசாசு சொல்லி கொடுக்கும். இந்த மாதிரி அந்த போதனைகள் கொடுக்கும் பொழுது, அந்த தீய காரியங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது, அந்த சாத்தானுடைய அந்த ஆழங்கள் ஒரு மனுஷனுக்குள்ள போக ஆரம்பிக்கிறது. அப்படி போகும் பொழுது அவன் சாத்தானுடைய பிள்ளையா மாறிடுறான். சாத்தானுக்கு அவன் இடம் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது சாத்தானை நம்ம தோற்கடிச்சலாம். இப்ப பரவாயில்ல, இப்ப கொஞ்ச நாள் போகட்டும் அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், அவ்வளவுதான். அதுக்கு பிறகு அவனை மேற்கொள்ளவே முடியாது. அதனால ஆண்டு சொல்ற, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள்னு ஆண்டு சொல்ற. கொஞ்சம் கூட இடம் கொடுக்கூடாது, கொஞ்சம் கூட இடம் கொடுக்கூடாது. ஏன்னா ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு பெரிய பாத்திரத்துல நிறைய பால் இருக்குதுன்னு வச்சுங்க, நிறைய பால் இருக்குது, ஒரே ஒரு டிராப் விஷம் விட்டுடலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மொத்த பாலும் விஷமாயிடும். கொஞ்சம் தானே விட்டோம், ஒரு டிராப் தானே நம்ம நினைக்கிறோம். ஆனா அவ்வளவு பாலும் அந்த ஒரு டிராப் விஷத்தினால கெட்டு போகும். அல்லது ஒரு துளி புளிப்பு மோர் கொஞ்சம் விட்டுட்டா போதும், அந்த மொத்த பால் திரிஞ்சிடும். அதே போலதான் சாத்தானுடைய ஆழத்தினுடைய காரியங்கள், ஒரு சின்ன தீய விஷயம், தீய காரியங்கள், இந்த உலகத்தினுடைய காரியம் நம்ம மனசுல இடம் வந்துச்சுன்னா, நம்ம மனசுக்குள்ள வந்துச்சுன்னா, அதை நம்ம வளர விட்டுட்டோம் வச்சுங்களேன், முளையிலே கிள்ளிடணும். பாருங்க, களை எடுக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா முதல்லயே அந்த களையை புடுங்க ஆரம்பிச்சிடுவாங்க. வளர ஒண்ணு களை எடுத்தா முதல்ல களை எடுக்கணும், இல்லைன்னா விட்டுடணும். கடைசியில அறுக்கும் போது பிரிச்சு நெருப்புக்கு வச்சிடணும். ஆனா கரெக்டா அந்த நேரம் பார்த்து, நாளை பார்த்து என்ன செய்வாங்க? களைகளை கரெக்டா பிச்சு எடுப்பாங்க, புல் எல்லாம் பிச்சு எடுத்துருவாங்க. அதே மாதிரிதான் தேவன் என்ன சொல்றாரு? முதல்லயே முளையிலே நம்ம கிள்ளி எடுக்கணும். அப்ப சாத்தானுடைய ஆழங்களுக்குள்ள நம்ம போகாதபடிக்கு நம்ம தப்பு வைக்க வேண்டும் என்றால், உங்களுக்குள்ள அந்த தீய சுவாபங்கள், தீய குணங்கள், இயேசுவினுடைய அந்த காரியம் நமக்குள்ள வராதபடிக்கு பரவாயில்ல பாத்துக்கலாம், நிர்விசாரமா பரவாயில்ல, இதையே செஞ்சிடலாம், அப்படியே செஞ்சிடலாம், கொஞ்சம் விட்டுட்டு பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல போட்டோம், கொஞ்சம் தூங்குவோம், இன்னும் கொஞ்சம் தூங்குவோம், சர்ச்சுக்கு போகாம தூங்கலாம், அல்லது பரவாயில்ல ஒரு பொய் தானே, இப்படி நீங்கள் பாவம் தெரிஞ்சு, தீமையான காரியம் தெரிஞ்சு கொஞ்சம் இடம் கொடுத்தீங்க வச்சுங்க, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் வேதம் சொல்லுது. கொஞ்சம் இடம் கொடுத்தீங்க வச்சுங்களேன், அது உங்களை மேற்கொள்ள ஆரம்பிக்கும். அது விடாது கருப்புன்ற மாதிரி உங்களை அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். இதுதான் சாத்தானுடைய ஆழம். அது சாத்தான் சாதாரணமானவன் அல்ல. அவன் என்ன செய்யறான்? அவன் உங்களை தொடர்ந்து பற்றி கொள்ள ஆரம்பிப்பான். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவர் எச்சரிக்கிறார். அவன் ஒளியின் தூதன் வேஷம் போடுகிறான், மயக்குகிறவன். அதனால அவனுடைய திட்டங்களுக்கும் அவனுடைய காரியங்களுக்கும் நம்ம இடம் கொடாதபடிக்கு நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த நாளில இந்த சத்தியத்தை நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது. அதனால அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறதுனா, உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள், ஜெயம் கொண்டு முடியவறிந்து என் கிரியைகளை கை கொள்ளுகிறன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவின் இடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்றார். அப்போ அந்த 25, 26 வசனங்கள் சொல்ல, நான் வருமளவும் ஆண்டவர் சொல்ற. தியேத்திரா சபையில ஆண்டவர் சொல்றது 2வது வருகையில தியேத்திரா சபை இல்ல. ஆனா தியேத்திரா சபையை
எதை முன்னிறுத்தி சொல்லுகிறது என்றால், அந்த சபையினுடைய சுவாபங்கள் இன்றைக்கும் இருக்கிறதுனால அந்த 7 சபைகள் ஆண்டவர் சொல்றாரு 1வது அதிகாரத்துல வெளிப்படுத்தல் 1:20 சொல்லும் போது, என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்துவிளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகள் 7 சபைகளாம். 7 சபைகள் இன்றைக்கும் இருக்கிறது. பேரு இல்ல, தியத்ரா, பெர்கமோ, எவேசு அப்படிலாம் எதுவுமே இல்ல. ஆனா அந்த 7 சபையின் சுவாபங்களும் அந்த சபை சுவாபங்கள் கொண்ட மனுஷர்களும் அந்த ஆத்துமாக்களும் இருக்கிறது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்ற, நான் வரும் அளவும். அப்போ நான் வரும் அளவும் உங்களுக்குள்ளதை நீங்கள் பற்றி கொண்டிருங்கள். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த சபையிலிருந்து மிக அதிகமா எதையும் அவர் கேட்கல. எந்த பாரமான எந்த காரியத்தை அவர் கேட்கல. ஆண்டவர் சொல்ற, நான் சாந்தம் மனத்தாழ்மையா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ ஆண்டவருடைய பாரமான காரியம் எதுவுமே இல்லை. அவர் சொல்றது, என்னுடைய நுகம் மெதுவா இருக்கிறது, என்னுடைய சுமை லகுவா இருக்கிறது. அப்போ தேவன் சொல்லுகிற அந்த ஒரு காரியம் என்னன்னா, உண்மையான ஊழியரிடமிருந்து கேட்டு பற்றி கொண்டிருக்கிற போதனைகளை நீங்கள் என்ன சொல்ல ஏற்றுக்கொள்ள தயங்காதீங்க. ஆனா கள்ள தீர்க்கதரிசியுடைய போதனைகளை மறுத்து விடுங்கள். அதுதான் ஆண்டவர் தெளிவா சொல்ற. யோவான்ல 8ஆம் அதிகாரத்துல இயேசு தம் விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சிஷ்யராயிருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ ஆண்டவருடைய உபதேசத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பாரமான காரியம் அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, அந்த பாரத்தை நமக்கு ஆண்டவர் சுமத்தல, நமக்கு லேசான காரியத்தை தான். உங்கள் மேல் வேறொரு பாரத்தை சுமத்தல. நான் சொல்றது என்ன, அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் புதுசா ஒரு பாரத்தை உங்களுக்கு சுமத்தல. நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் கை கொண்டிருந்தால் அதனால நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். இல்லைன்னா உங்களுடைய விசுவாசம் வீணா போயிடுமே. நான் சொன்னதை நீங்கள் பற்றி கொண்டிருந்தால் அந்த பற்றி கொண்டிருக்கிற அந்த விசுவாசத்தின்படி நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள். இல்லைன்னா உங்களுடைய விசுவாசம் வீணா போயிடும். அதனாலதான் தேவன் சொல்றாரு, நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமையை கை கொள்ளுங்கள் என்று தெசலோனிக்கர்ல ஆண்டவர் சொல்றாரு. அப்ப 2 தெசலோனிக்கர் 2:11 சொல்லும் பொழுது, நீங்கள் நிலை கொண்டிருங்கள், வார்த்தையில நிருபத்துல நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமையின்படி நீங்கள் வாழ நிலை கொண்டிருங்கள். அதே போல விசுவாசத்தினுடைய ரகசியத்தை சுத்த மனசாட்சியில காத்து கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றார். விசுவாசத்தினுடைய ரகசியம் என்ன? இயேசு கிறிஸ்து எனக்காக வந்தார், எனக்காக மரித்தார், எனக்காக மீண்டு வருவார். அதான் விசுவாசத்தினுடைய ரகசியம். அதை நம்முடைய மனசாட்சியில நம்ம காத்து கொண்டு இயேசு வருவார் என்று அவருக்கு நான் காத்திருக்க வேண்டும். அந்த ரகசியத்தை நான் மெயின்டைன் பண்ணணும். இயேசு எனக்காக வருவார் அப்படின்றது. அப்ப ஆரோக்கியமான உபதேசத்தில் புத்தி சொல்லுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. உண்மையான வசனத்தை பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பிரதான ஆசாரியராய் இருக்கிறார் என்ற அந்த உண்மையான அறிக்கையை நம்ம உறுதியை பற்றி கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றார். இப்போ பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகி நாம் பண்ணின அறிக்கை என்ன அறிக்கை? இயேசு கிறிஸ்து எனக்காக வந்தார், எனக்காக மரித்தார், எனக்காக மீண்டு வருவார். அந்த அறிக்கையை நம்ம என்ன செய்யணும்? இயேசுவை பார்த்து நாம ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணுகிறதா இருக்கணும். அதாவது சபைகளில கூட பார்ப்போம், ட்ரெடிஷனல் சபைகள் எல்லாம் சொல்லுவாங்க, இது அறிக்கையை சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிர்த்தார், மீண்டு வருவார். மரித்தார், உயிர்த்தார், மீண்டு வருவார். அது ஒரு அறிக்கை. அந்த அறிக்கை ஒவ்வொரு நாளும் நம்ம நினைவு கூற வேண்டும். ஒவ்வொரு நாளும் நினைவு கூற, எனக்காக நீங்க மீண்டு வரப்போறீங்க ஆண்டவரே, எனக்காக நீங்க மரித்தீங்க ஆண்டவரே, எனக்காக நீங்க உயிர்த்தீங்க ஆண்டவரே, நீங்க உயிர்த்து எழுதுறது போல நானும் ஒவ்வொரு நாள் உயிர்த்தேன் ஆண்டவரே. இது ஒவ்வொரு நாளும் நாம சொல்லிட்டே இருக்க வேண்டிய ஒரு அறிக்கை. இந்த அறிக்கையை நாம கையாள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே நம்முடைய நம்பிக்கையை நம்ம அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றார். அப்ப இந்த நம்பிக்கையை நம்ம ஒவ்வொரு நாள் அறிக்கை பண்ணுவதில் உறுதியா இருக்க வேண்டும். அப்போ நம்ம கேட்டு பெற்றுக்கொண்ட வகை நினைவு கூர்ந்து, எதை கேட்டோம்? ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். அதை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு நம்ம மனம் திரும்பி நம்ம ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே நம்ம விழித்திராவிட்டால் திருடனை போல உண்மையில் நான் வருவேன் என்று ஆண்டவர் சொல்றார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன்.
அவன் அவனுடைய கிரிக்கு தக்க பலன் என்னோடு கூட வருதுன்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவர் வந்து சீக்கிரம் வருகிறேன் என்று சொல்லுகிறதை நம்ம பாக்குறோம். அப்போ இந்த வசனத்துல நான் வருமளவும் அவர் வரதான் போகிறார், சீக்கிரம் வர போறார். அவர் சொல்றாரு வெளிப்படுத்தல 22:20 நான் இவைகளை சாட்சியை அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரம் வருகிறேன் என்கிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். இது வந்து இந்த கர்த்தராகிய இயேசுவே வாரம் என்பது பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு லாஸ்ட் பிரேயர், அதே நேரத்துல ஒரு நல்ல ஒரு பிரேயர், ஒரு சின்ன ஜெபம் தான், அது ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்யக்கூடிய ஜெபம். கர்த்தராகிய இயேசுவே வாரம், இது வந்து ஒரு பிரேயர், லாஸ்ட்ல ஒரு பிரேயரோட பைபிள் முடியுது. இது கடைசி ஜெபமும் அதுதான். துவக்கம் முதல் இப்பொழுது வரைக்கும் சபையினுடைய விருப்பமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விருப்பமும் அந்த ஜெபத்துல இருக்கு. கர்த்தராகிய இயேசுவே வாரும், கர்த்தராகிய இயேசுவே வாரும். அது வந்து ஒரு ஜெபம். இந்த ஜெபத்தை நம்ம சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் அவருடைய வருகைக்கு நம்ம காத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றார். ஆகவே நம்ம ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை நம்ம எண்ணி 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 நம்ம அவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே இந்த நாளில கூட நேரம் ஆயிடுச்சு. கர்த்தருக்கு சித்தமான தொடர்ந்து இந்த காரியங்களை நம்ம பார்ப்போம். நம்ம ஜெபம் செய்து நம்ம முடிக்கலாம். வசனம் 25 நம்ம தொடர்ச்சி நம்ம பிறகு பார்ப்போம். கர்த்தருக்கு சித்தமான இந்த விஷயங்கள் நம்ம மனசுல புரிந்து கொள்ளும். சாத்தானுடைய ஆழங்கள் என்ன, இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார், அவர் வரும் பொழுது அவர் வரும் அளவு நான் எதை பற்றி கொண்டிருக்க வேண்டும், என் அறிக்கையை பற்றி கொண்டிருக்க வேண்டும், எனக்குள்ள கொடுக்கப்பட்ட அந்த வேத வசனத்தின்படி நான் அந்த அறிக்கையை அடிக்கடி சொல்லி அவருடைய வருகைக்கு நான் ஆயத்தப்பட வேண்டும் என்ற அந்த ஒரு மனநிலையோடு கூட நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்கு நம்ம நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. சர்வ வல்லவரே அப்பா கர்த்தாவே, அப்பா இந்த வேத வசனத்தினுடைய ஆழங்களை புரிந்து கொள்ள எங்களுக்கு இன்னும் அப்பா ஞானத்தை கொடுங்க. நீர் எங்களோடு இடைப்படுங்கப்பா. இன்னமா உமது வருகையை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்க உதவி செய்யுங்க. கர்த்தராகிய இயேசுவே வாரும். அது ஒரு நல்ல ஜெபம். அந்த கடைசி ஜெபத்தை நாங்கள் அடிக்கடி சொல்ல உதவி செய்யுங்க. மாரநாதா என்று நாங்கள் சொல்ல உதவி செய்யுங்க. கர்த்தாவே, நீங்கள் சீக்கிரம் வரப்போகிறீங்க, அதை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்க உதவி செய்யுங்க. பரதேசிகளாகி எங்களை அழைத்து செல்ல வரப்போறீங்க. சாத்தானுடைய ஆழங்கள் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு நீர் பார்த்து கொள்ளுங்க அப்பா. அதை நாங்கள் விட்டு விலக எங்களுக்கு உதவி செய்யுங்க. பிசாசுக்கு இடம் கொடாதபடி பிசாசை எதிர்த்து நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அது கல்வாரி ரத்தத்துல எங்கள் ஒவ்வொருவரை தாழ்த்து இயேசு மூலம் நல்ல பிதாவே, ஆமென்.